ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி, எல்லா சாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் விற்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் போனோடு தான் எடுத்திருக்கேன், போன்லெஸ் எடுக்கலை, போனோடு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை உருளைக்கிழங்கு நம்ம என்ன சைஸுக்கு நம்ம கட் பண்ணமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இதில் போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போது சிக்கன் பீசஸ் இதில் போட்டுடலாம். விட்டுட்டு இது நல்லா எண்ணெயிலே இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு, இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வெறும் சிக்கன் மட்டும் செய்யணுன்னா கூட சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். இதே மெத்தடில் மட்டன் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்க வெஜிடபிள் போட்டு இது மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனோடு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், இப்போ 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். பச்சை மிளகாயும் சேர்ந்து அரைக்க போகிறதுனால காரத்தோட அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நேரம் வேகட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 5 பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணியிருக்கேன். சின்ன பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். ஏற்கனவே மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் போட்டாச்சு. காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை நம்ம மிக்சியில் அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி.